வணக்கம், இது சூப்பர் 60. இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 நிமிடங்களில் தரும் விறுவிறுப்பான தொகுப்பு. வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய இன்று ஒரு நாள் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதற்கான காலக்கெடுவை ஒரு நாள் நீட்டித்து மத்திய நேரடி வரிகள் வாரியம் அறிவித்துள்ளது. மாத சம்பளதாரர்கள், இதர வருவாய் பிரிவினர் தாங்கள் ஈட்டிய வருமானத்திற்கு வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடு ஜூலை 31 வரை அறிவிக்கப்பட்டு பின்னர் செப்டம்பர் 15 வரை நீட்டிக்கப்பட்டது. அதன்படி காலக்கெடு நேற்றுடன் நிறைவடையவிருந்த நிலையில் ஒரே நாளில் அதிகம் பேர் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய முயன்றதால் ஐடிஆர் இணையதளம் முடங்கியது. இந்நிலையில் அதிகாலை 12 மணி முதல் 2:30 மணி வரை தொழில்நுட்ப கோளாறை சரி செய்வதற்கான பணிகள் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதற்கான காலக்கெடுவை இன்று ஒரு நாள் நீட்டித்து மத்திய நேரடி வரிகள் வாரியம் அறிவித்துள்ளது. நாளை முதல் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வோருக்கு ஆண்டு வருமானத்திற்கு ஏற்றபடி அபராதம் வசூலிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆன்லைனில் ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்ய முதல் 15 நிமிடங்களுக்கு ஆதார் சரிபார்ப்பு கட்டாயம் என்ற புதிய விதிமுறை வரும் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. டிக்கெட் முன்பதிவு செய்வதற்கான விதிகளை ரயில்வே நிர்வாகம் மாற்றி அமைத்துள்ளது. புதிய விதிமுறைகளின்படி டிக்கெட் முன்பதிவு தொடங்கிய முதல் 15 நிமிடங்களுக்கு ஆதார் சரிபார்ப்பு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. உண்மையான பயனர்கள் முன்பதிவு முறையில் பலன் பெறுவதற்காகவும் அங்கீகரிக்கப்படாத நபர்களால் நடைபெறும் முன்பதிவுகளை தடுக்கும் வகையிலும் இந்த நடைமுறை அக்டோபர் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரவுள்ளது. அதே நேரம் அங்கீகரிக்கப்பட்ட ரயில்வே முகவர்களுக்கான 10 நிமிட கட்டுப்பாடு தொடர்ந்து அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜூலை 1ஆம் தேதி தட்கல் டிக்கெட் முன்பதிவுக்கு ஆதார் அடையாளம் கட்டாயமாக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது ஜெனரல் டிக்கெட் முன்பதிவுக்கும் ஆதார் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. சிபிஎஸ்இ 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வுகளை எழுத புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. அதன்படி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதுவோர் 9 மற்றும் 10ஆம் வகுப்புகளுக்கான அனைத்து பாடங்களையும் 2 ஆண்டுகள் கட்டாயம் படித்திருக்க வேண்டும். இதேபோல 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதுவோர் 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கான அனைத்து பாடங்களையும் 2 ஆண்டுகள் கட்டாயம் படித்திருக்க வேண்டும். பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு கட்டாயம் 75% வருகை பதிவேடு இருக்க வேண்டும் என்றும் சிபிஎஸ்இ உத்தரவிட்டுள்ளது. புதிய தேசிய கல்விக் கொள்கையின்படி அனைத்து பாடங்களுக்கும் அகமதிப்பீடு கட்டாயம் என்றும் அகமதிப்பீடு தேர்வுகளில் பங்கேற்காத மாணவர்களின் தேர்வு முடிவுகள் நிறுத்தி வைக்கப்படும் என்றும் அவர்கள் எசென்ஷியல் ரிப்பீட் கேட்டகரி என்ற பிரிவின் கீழ் வைக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர 10ஆம் வகுப்பிற்கு 2 கூடுதல் பாடங்களும் 12ஆம் வகுப்புக்கு 1 கூடுதல் பாடமும் மாணவர்கள் படித்துக் கொள்ளலாம் என்றும் சிபிஎஸ்இ தரப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் அதிகாலை இடி மின்னலுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. சென்னையில் கோடம்பாக்கம், வடபழனி, கோயம்பேடு, விருகம்பாக்கம், மயிலாப்பூர், ஆழ்வார்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. புறநகர் பகுதிகளான தாம்பரம், குரோம்பேட்டை, நெற்குன்றம், போரூர் உள்ளிட்ட இடங்களிலும் இடி மின்னலுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. வேலூர் மாவட்டத்தில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. காட்பாடி, சத்துவாச்சாரி, பொன்னை, வேலப்பாடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இரவு முழுவதும் பெய்த மழையால் குளுமையான சூழல் நிலவியது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. அதேபோல காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஓரிக்கை, செவிலிமேடு, சின்ன காஞ்சிபுரம், பெரிய காஞ்சிபுரம், ஒளிமுகமதுப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. தென்னிந்திய பகுதிகளுக்கு மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது. சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி, தெக்கூர், காளாப்பூர், எஸ்வி மங்கலம், கோவில்பட்டி, சூரக்குடி, முறையூர் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னலுடன் மழை கொட்டி தீர்த்ததால் வெயிலின் தாக்கம் குறைந்து மக்கள் சற்று நிம்மதியடைந்தனர். அதேபோல் மதுரை மாநகர் பகுதிகளான கோரிப்பாளையம், சிம்மக்கல், பெரியார் பேருந்து நிலையம், அண்ணாநகர், முனிச்சாலை, தெற்குவாசல் உள்ளிட்ட பகுதிகளில் மழை கொட்டி தீர்த்தது. மேலும் ராணிப்பேட்டை மாவட்டத்திலும் ஆற்காடு, சிப்காட், வாலாஜாப்பேட்டை, முத்துக்கடை, விசாரம், ரத்னகிரி உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்தது.
தமிழ்நாட்டில் 7 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தென்னிந்திய பகுதிகளுக்கு மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியும் அதேபோல் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் நிலவுவதாக தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், சேலம், வேலூர், திருவண்ணாமலை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், தேனி, திருச்சி, திண்டுக்கல், தஞ்சாவூர், புதுக்கோட்டை உட்பட 21 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அரசியல் என்பது மக்கள் பணி என்றும் அதில் சொகுசுக்கு இடமில்லை என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வாக்கு அரசியலுக்காக எந்த திட்டத்தையும் கொண்டு வரவில்லை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்துள்ளார். பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு பள்ளிப் படிப்பை முடிக்கும் வரை மாதந்தோறும் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் வகையிலான அன்பு கரங்கள் திட்டத்தை சென்னையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்து குழந்தைகளுக்கு உதவித்தொகையை வழங்கினார். அப்போது பேசிய முதலமைச்சர், அரசியல் என்பது மக்கள் பணி என்றும் தங்களுக்கு சொகுசுக்கு இடமில்லை என்றும் கூறினார். இதனால 6082 குழந்தைகளுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்க போறோம். இது என்ன வாக்கு அரசியல் பண்றதா? இன்னைக்கு 21 லட்சம் குழந்தைகளுக்கு நாள்தோறும் சூடா, சுவையா, சத்தான உணவை பரிமாறுறோம். இது என்ன வாக்கு அரசியலுக்காக பண்றதா? பெற்றோரை இழந்த நிலையில் 12ஆம் வகுப்பு முடித்து பல்வேறு உயர்கல்வி நிறுவனங்களில் தமிழ்நாடு அரசின் முயற்சியால் சேர்க்கப்பட்டுள்ள மாணவ மாணவியர்களுக்கு மடிக்கணினிகளையும் முதலமைச்சர் வழங்கினார். ஆனா எங்களுடைய அடிப்படைய பதவி அல்ல, பொறுப்பு தான். அதிகாரம் என்பது சாமானியனுக்காக போராடுவது. அரசியல் அதிகாரம் எதற்கு என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அளித்த விளக்கமே இது. சென்னையில் அன்பு கரங்கள் திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய முதலமைச்சர், பதவி மோகத்தில் தேர்தலுக்கு தயாராகுவோம் என சிலர் நினைக்கின்றனர் என்றார். அரசியல்னா பலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதோ ஆட்சி பொறுப்புக்கு வந்தோம், பொறுப்பை மறந்து பதவி மோகத்துல இருந்தோம், சில கவர்ச்சி திட்டங்களை செஞ்சோம், மறுபடியும் பதவி முகத்தோட தேர்தலுக்கு தயாராகும்னு சிலர் நினைக்கிறாங்க. கடைக்கோடி மனிதனுக்கும் என்ன தேவை என அறிந்து பார்த்து பார்த்து செய்ய முடிவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். ஆட்சி அதிகாரத்தை விட தன்மானம்தான் முக்கியம் என கூறிய எடப்பாடி பழனிசாமி கைக்கூலிகளுக்கு விரைவில் முடிவு கட்டப்படும் என சூடுரைத்துள்ளார். அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை வடபழனியில் அதிமுக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கைக்கூலிகளை அடையாளம் கண்டுவிட்டதாகவும் அவர்களுக்கு விரைவில் முடிவு கட்டப்படும் என்றும் கூறினார். அதிமுக ஆட்சியை கவிழ்க்க எதிர்த்து வாக்களித்தவரை மன்னித்து துணை முதலமைச்சர் பதவி கொடுத்ததாக ஓ பன்னீர்செல்வத்தை குறிப்பிட்ட அவர் மீண்டும் திருந்தாமல் தலைமை அலுவலகத்தை அடித்து நொறுக்கியதாக குற்றம் சாட்டினார். அதிமுகவில் 18 எம்எல்ஏக்களை தினகரன் கடத்திச் சென்றதாக விமர்சித்த எடப்பாடி பழனிசாமி இவர்களை கட்சியில் சேர்த்துக் கொள்ள வேண்டுமா என கேள்வி எழுப்பினார். சில பேர் அதிமுகவை அடமான வைக்க பார்க்கிறார்கள். அதிலிருந்து அதிமுகவை காப்பாற்ற அத்தனை பேரும் நாம் துணிந்து நிற்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எவர் ஒருவர் துரோகம் செஞ்சாலும் அவர் நடு ரோட்டிலே நிற்பார், விலாசம் இல்லாமல் போய்விடுவார். அதிமுகவை எவராலும் ஒன்றும் செய்ய முடியாது எனவும் எடப்பாடி பழனிசாமி சவால் விடுத்தார். ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தவர்களுக்கு நன்றியோடு இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை வடபழனியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் வானிலை எச்சரிக்கை காரணமாக தருமபுரி சுற்றுப்பயண தேதி மாற்றப்பட்டதாகவும் அதற்கும் டெல்லி பயணத்திற்கும் சம்பந்தமில்லை எனவும் விளக்கமளித்தார். தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் நெருக்கமாக இருப்பதற்கான காரணம் குறித்து மனம் திறந்தார். மத்தியிலே இருக்கின்றவர்கள் யாரும் நமக்கு எந்த அச்சுறுத்தலும் கொடுக்கல, நமக்கு நன்மைதான் செய்தார்கள். புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு சில பேர் அந்த கட்சியை கபலீகரம் பண்ண பார்த்தார்கள், ஆட்சி கவிழ்க்க பார்த்தார்கள். அதை காப்பாற்றி கொடுத்தவர்களும் யார் என்று உங்களுக்கு தெரியும். மத்தியில் இருக்கிறவர்கள் நமக்கு காப்பாற்றி கொடுத்தார். நன்றியோடு நாங்கள் இருக்கிறோம். எதிரிகளை வீழ்த்த வேண்டும் என்ற அரசியல் வியூகத்தின் அடிப்படையில் கூட்டணி அமைத்திருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி புறப்பட்டுச் சென்றார்.
அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்களை இணைக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு 10 நாட்கள் கெடு விதித்ததால் செங்கோட்டையன் அக்கட்சி பொறுப்புகளிலிருந்து விடுவிக்கப்பட்டார். இதனால் அதிருப்தியடைந்த செங்கோட்டையன் கடந்த வாரம் டெல்லிக்கு சென்று மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசியது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்க முடியாது என்று கூறி டிடிவி தினகரனும் கூட்டணியிலிருந்து விலகினார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று காலை சென்னையிலிருந்து விமானம் மூலம் டெல்லி புறப்பட்டுச் சென்றார். அவருடன் அதிமுக மூத்த தலைவர்களான KP முனுசாமி, SP வேலுமணி ஆகியோரும் டெல்லி சென்றுள்ளனர். டெல்லி செல்லும் எடப்பாடி பழனிசாமி குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்றுள்ள CP ராதாகிருஷ்ணனை சந்தித்து வாழ்த்து தெரிவிக்க உள்ளார். மேலும் மத்திய அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட பாஜக முக்கிய தலைவர்களையும் சந்திப்பார் என்று கூறப்படுகிறது. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக ஆட்சியை காப்பாற்றிக் கொடுத்த பாஜகவிற்கு நன்றியுடன் இருப்பேன் என்று எடப்பாடி பழனிசாமி கூறியிருந்த நிலையில் அவரது டெல்லி பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. போத்தீஸ் நிறுவனத்தில் நடந்த வருமான வரி சோதனையில் 10 கிலோ தங்கம் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. போத்தீஸ் நிறுவனம் தொடர்பான இடங்களில் வருமான வரித்துறை நடத்திய சோதனையில் 18 கோடி ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் முதலில் தொடங்கப்பட்ட போத்தீஸ் ஜவுளி நிறுவனம் நெல்லை, சென்னை, கோவை, மதுரை, நாகர்கோவில், புதுச்சேரி என்று பல நகரங்களுக்கு விரிவடைந்தது. கடந்த 12ஆம் தேதி முதல் போத்தீஸ் நிறுவனங்கள் மற்றும் அதன் உரிமையாளர்கள் வீடுகளில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையின் போது 18 கோடியே 20 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதேபோல சுமார் 12 கோடி ரூபாய் மதிப்புள்ள 10 கிலோ தங்கமும் கைப்பற்றப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய்க்கு முறையாக வருமான வரி செலுத்தாமல் இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மயிலாடுதுறை அருகே காதலுக்கு பெண் வீட்டார் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் இளைஞர் மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அரங்கேறியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் அடியமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர் வைரமுத்து. 28 வயது இளைஞரான இவர் மெக்கானிக்காக பணியாற்றி வந்தார். வைரமுத்துவும் அதே பகுதியைச் சேர்ந்த பட்டதாரி பெண்ணும் 10 ஆண்டுகளாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இவர்களது காதலுக்கு பெண் வீட்டார் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் இரு வீட்டாருக்கும் அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு வைரமுத்து வேலை பார்க்கும் இடத்திற்கு வந்த பெண்ணின் தாயார் அவரை மிரட்டும் துணியில் பேசி வாக்குவாதம் செய்துள்ளார். வைரமுத்துவை திருமணம் செய்ய அந்த பெண் உறுதியாக இருந்ததால் பெற்றோர் அவரை நிராகரித்துள்ளனர். இருவரும் பதிவு திருமணம் செய்ய திட்டமிட்டிருந்த நிலையில் வேலை முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த வைரமுத்துவை ஓட ஓட விரட்டிய மர்ம நபர்கள் அரிவாளால் வெட்டி கொலை செய்துள்ளனர். இந்த பொண்ணு எங்க அங்க ரிலேட்டிவ் வீட்டுல வச்சிருந்தோம். அந்த பொண்ணு வேலை பார்க்குற ஏற்கனவே சென்னை போறேன்ட்டு போயிட்டா. போனது இப்ப இங்க வந்து வெட்டிருக்காங்க சார். அவங்க யாருமே இல்ல, அவங்க அம்மா, அவங்க தம்பி, அவங்க சித்தப்பா சார். சித்தப்பா. பாதுகாப்பு நடவடிக்கையாக சம்பவ இடத்தில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். பாமக தலைவர் அன்புமணியின் பதவிக்காலத்தை நீட்டித்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டுள்ளதாக அன்புமணி தரப்பு வழக்கறிஞர் K. பாலு தெரிவித்துள்ளார். பாமகவில் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே மோதல் போக்கு நிலவி வரும் நிலையில் அன்புமணி தலைமையில் கடந்த மாதம் 9ஆம் தேதி மாமல்லபுரத்தில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் தலைவர் அன்புமணியின் பதவிக்காலத்தை மேலும் ஓராண்டுக்கு நீட்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பப்பட்டது. அதை ஏற்றுக்கொண்டதாக வழக்கறிஞர் பாலு தெரிவித்தார். தேர்தல் ஆணையம் அன்புமணி ராமதாஸ் அவருடைய பதவி காலத்தை ஆகஸ்ட் 2026 1ஆம் தேதி வரை நீட்டித்து அதற்கான அங்கீகாரத்தை வழங்கியிருக்கிறார். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொடி பயன்படுத்த முடியும். இந்நிலையில் பாமக தலைவராக அன்புமணியை தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கவில்லை என சேலம் மேற்கு தொகுதி பாமக MLAவும் ராமதாஸ் தரப்பைச் சேர்ந்தவருமான அருள் விளக்கமளித்துள்ளார். அன்புமணி அவர்கள் தலைவர் என்று எங்கேயும் குறிப்பிடப்படவில்லை. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழ சின்னம், அது எந்த மாற்று கருத்து இல்லை. அந்த மாம்பழ சின்னம் இருக்கிற கட்சியை தோற்றுவித்தவர் மருத்துவர் ஐயா அவர்கள். தொடர்ந்து பேசிய அருள் பாமகவை அபகரிக்கும் நோக்கோடு அதன் தலைமை நிலைய முகவரி மாற்றப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். வக்ஃப் சட்ட திருத்தத்திற்கு முழுமையான தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. வக்ஃப் சட்ட திருத்தத்தின் சில பிரிவுகளுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. வக்ஃப் சட்டத்தில் மத்திய அரசு கொண்டு வந்த திருத்தங்களுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட தலைமை நீதிபதி PR கவாய் தலைமையிலான அமர்வு இடைக்கால உத்தரவை பிறப்பித்துள்ளது. அதன்படி வக்ஃப் சட்டத்திற்கு முழுமையாக தடை விதிக்க எந்த முகாந்தரமும் இல்லை என்று மறுப்பு தெரிவித்துள்ளது. அதே நேரம் குடிமக்களின் உரிமை குறித்து முடிவெடுக்க ஆட்சியரை அனுமதிக்க முடியாது என்று குறிப்பிட்ட நீதிபதிகள் வக்ஃப் நிலம் தொடர்பாக முடிவெடுக்க ஆட்சியருக்கு அதிகாரம் தரும் விதிக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டனர். இதேபோன்று வக்ஃப் வாரியத்திற்கு சொத்து வழங்க 5 ஆண்டு இஸ்லாம் மதத்தை பின்பற்றுபவராக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனை
தண்டனைக்கு தடை விதிக்கப்பட்டது. மத்திய வக்பு வாரியத்தில் இஸ்லாமியர் அல்லாத உறுப்பினர்கள் 4 பேரும், மாநில வக்பு வாரியத்தில் இஸ்லாமியர் அல்லாத உறுப்பினர்கள் 3 பேரும் இருக்கலாம் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் வக்பு வாரியத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி ஒரு முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் அறிவுறுத்தினர். வக்பு சட்டம் தொடர்பான உச்சநீதிமன்ற இடைக்கால தீர்ப்புக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், தவிக தலைவர் விஜய் உள்ளிட்டோர் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு இஸ்லாமியர்களின் மத உரிமைகளையும் அடிப்படை உரிமைகளையும் உச்சநீதிமன்றம் பாதுகாக்கும் என மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை வலுப்படுத்தும் விதத்தில் அமைந்துள்ளது என தெரிவித்துள்ளார். நீதி, அரசியலமைப்பு மற்றும் அடிப்படை உரிமைகள் ஆகியவற்றை பாதுகாக்கும் வகையில் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு மாபெரும் வெற்றியை குறிப்பதாக தவிக தலைவர் விஜய் குறிப்பிட்டுள்ளார். உச்சநீதிமன்ற உத்தரவு கணிசமான வெற்றியை தந்துள்ளதாக பதிவிட்டுள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ், நாடாளுமன்ற கூட்டுக்குழு உறுப்பினர்களின் கருத்துக்களுக்கு கிடைத்த வெற்றி என கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு வரவேற்பு தெரிவித்துள்ள மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு, உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ள அம்சங்கள் குறித்து அரசு ஆராயும் என தெரிவித்துள்ளார். காங்கிரசும் ராஷ்டிரிய ஜனதா தளமும் தங்களது குடும்ப நலன் குறித்து சிந்திப்பதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். பீகாரில் விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவிருக்கும் நிலையில் அங்கு சென்ற பிரதமர் மோடி புர்னியா விமான நிலையத்தில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடத்தை திறந்து வைத்தார். மேலும் 36,000 கோடி மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்தும் சில புதிய திட்டங்களுக்கு அடிக்கலும் நாட்டினார். பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டபடி தாமரை விதையான மக்கானா வாரியத்தையும் தொடங்கி வைத்தார். साथियों, आरजेडी और कांग्रेस के लिए सिर्फ अपने परिवार की चिंता ही सबसे बड़ा काम है. ये लोग कभी आपके परिवार की चिंता नहीं करेंगे, लेकिन मोदी के लिए आप सब ही मोदी का परिवार है. நவராத்திரி, தீபாவளி உள்ளிட்ட பண்டிகைகள் வரும் நிலையில் ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் என்ற அன்பளிப்பை மக்களுக்கு வழங்கியுள்ளதாக பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார். இந்த விழாவில் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரும் பங்கேற்றார். பஞ்சாபில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிடத்தான் இப்படி டிராக்டரில் செல்கிறார் ராகுல் காந்தி. வட மாநிலங்களை புரட்டி போட்டு வரும் கனமழை பஞ்சாபையும் விட்டு வைக்கவில்லை. மாநிலத்தின் பல பகுதிகளில் கனமழையால் வெள்ளம் ஏற்பட்டது. பலர் தங்களது உடைமைகளை இழந்து தவிக்கும் நிலையில் ஏராளமானோர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான ராகுல் காந்தி வெள்ள பாதிப்புகளை நேரில் சென்று பார்வையிட்டார். கரடுமுரடான சாலைகளில் டிராக்டரில் அமர்ந்து பயணித்த அவர் குர்தாஸ்பூர் பகுதியில் வெள்ள பாதிப்பு குறித்து கேட்டறிந்தார். விவசாய பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அது குறித்து ராகுல் காந்தி ஆய்வு மேற்கொண்டார். பீகாரில் போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்களை காவல்துறையினர் தடியடி நடத்தி கலைத்த பரபரப்பு காட்சிகளை இவை. பீகாரில் காவலர் தேர்வுக்கான தேதியை அறிவிக்க கோரி இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாட்னாவில் நடைபெற்ற போராட்டத்தில் பதாகைகளை ஏந்தியபடி அரசுக்கு எதிராக அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். அப்போது பாதுகாப்பு தடுப்புகளை மீறி இளைஞர்கள் முன்னேறிய நிலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. காவல்துறையினரின் தடுப்புகளை மீறி அவர்கள் செயல்பட்ட நிலையில் இளைஞர்கள் மீது தடியடி நடத்தப்பட்டது. தடியடியில் இளைஞர்கள் பலர் காயமடைந்ததாக கூறப்படும் நிலையில் இச்சம்பவத்தால் அப்பகுதியை போர்க்களம் போல காட்சியளித்தது. இந்தியாவுடன் மீண்டும் வர்த்தக பேச்சுவார்த்தையில் ஈடுபட அமெரிக்க அதிகாரிகள் டெல்லி வந்துள்ளனர். இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தை 5 கட்டங்களாக தொடர்ந்த நிலையில் அமெரிக்காவின் கோரிக்கையான இந்தியாவின் வேளாண் மற்றும் பால் பண்ணைத் துறையை திறந்துவிட மத்திய அரசு மறுப்பு தெரிவித்தது. இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா 50% வரி விதித்தது. இந்தியாவுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வர்த்தக தடையை நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்திருந்தார். அதன்படி வர்த்தக பேச்சுவார்த்தை நடத்த அமெரிக்க பிரதிநிதி பிரெண்டான் லிஞ்ச் மற்றும் குழுவினர் இந்தியா வந்துள்ளனர். இந்திய வர்த்தகத்துறை சிறப்பு செயலாளர் ராஜேஷ் அகர்வாலுடன் அமெரிக்க பிரதிநிதிகள் குழு பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டுள்ளது. தூதரக அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்கள் மட்டத்தில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறும் என்றும் அதே நேரம் இந்த பேச்சுவார்த்தை அதிகாரப்பூர்வமற்றது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிதிலமடைந்த காசாவில் இருக்கும் 1-2 அடுக்குமாடி கட்டடங்களையும் இஸ்ரேல் குறிவைத்து தாக்கி வருகிறது.
காசா முனையில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் வான் உயர்ந்த கட்டடம் சீட்டுக்கட்டு போல சரிந்த காட்சிதான் இது. ஹமாஸ் அமைப்பினர் உள்ள காசா நகர் மீது இஸ்ரேல் வான் தாக்குதல் நடத்தி வருகிறது. பாலஸ்தீன குடும்பங்கள் தங்கியிருக்கும் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டடங்களை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் குண்டுமழை பொழிந்து வருகிறது. இதனால் அந்நகரமே மக்கள் வசிப்பதற்கு தகுதியற்றதாக மாறி வருகிறது. காசா முனையில் இருந்த கிஃபாரி என்ற அடுக்குமாடி கட்டடத்தை இஸ்ரேல் ராணுவம் குண்டு வீசி அழித்தது. வான்வழி தாக்குதலில் அந்த கட்டடம் நொடிப்பொழுதில் சுக்குநூறாக சிதறியது. (2026) உலக சாம்பியன்ஷிப் செஸ் கேண்டிடேட் தொடருக்கு வைஷாலி தகுதி பெற்றுள்ளார். உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற கிராண்ட் ஸ்விஸ் செஸ் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்று தமிழ்நாடு வீராங்கனை வைஷாலி சாதனை படைத்தார். உஸ்பெகிஸ்தானில் கடந்த 2ஆம் தேதி முதல் செஸ் தொடர் நடைபெற்ற நிலையில் மொத்தம் 11 சுற்றுகளில் விளையாடிய கிராண்ட் மாஸ்டர் வைஷாலி 6 வெற்றி 4 டிரா 1 தோல்வி என மொத்தம் 8 புள்ளிகள் பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார். கடந்த ஆண்டும் கிராண்ட் ஸ்விஸ் தொடரில் வைஷாலி சாம்பியன் பட்டம் வென்ற நிலையில் தொடர்ந்து 2வது முறையாக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றி சாதனை படைத்தார். இந்த வெற்றியின் மூலம் 2026ஆம் ஆண்டு உலக சாம்பியன்ஷிப் செஸ் கேண்டிடேட் தொடருக்கு வைஷாலி தகுதி பெற்றுள்ளார். உஸ்பெகிஸ்தானில் நடந்த உமன் கிராண்ட் ஸ்விஸ் டோர்னமெண்ட் வின் பண்ணியிருக்கேன். இது மூலிமா நெக்ஸ்ட் இயர் நடக்கிற உமன் கேண்டிடேட்ஸ்க்கு செலக்ட் ஆகிருக்கேன். இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நெக்ஸ்ட் இயர் கேண்டிடேட்ஸ்க்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். சாம்பியன் பட்டம் வென்ற வைஷாலிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். கிராண்ட் மாஸ்டர் வைஷாலியின் வெற்றி வெறும் தனிப்பட்ட மைல்கல் மட்டுமல்லாமல் சென்னைக்கும் தமிழ்நாட்டிற்கும் உலக அரங்கில் தங்கள் கனவுகளை பிரதிபலிப்பதை காணும் எண்ணற்ற பெண்களுக்கு ஒரு கொண்டாட்டம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளங்களில் AI சாரி ட்ரெண்டிங் கவனம் ஈர்த்து வரும் நிலையில் அதில் சில ஆபத்துகளும் இருப்பதாக நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். கூகுள் ஜெமினியின் நானோ பனானா AI தொழில்நுட்பம் இணையத்தில் பேசுபொருளாகியுள்ளது. இதில் போட்டோக்களை அப்லோட் செய்து என்ன மாதிரியான ஆடைக்கதை மாற்ற வேண்டும் என டைப் செய்தால் பயனர்கள் கேட்கும் வகையில் விதவிதமான உருவங்களை அது வழங்குகிறது. அதில் தற்போது புதிய வரவாக AI சாரி ட்ரெண்டிங் கவனம் பெற்றுள்ளது. ஏராளமான பெண்கள் தங்களது புகைப்படங்களை அதில் பதிவிட்டு தாங்கள் விரும்பும் வடிவங்களுக்கும் வண்ணங்களுக்கும் மாற்றி வருகின்றனர். அந்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களை தற்போது ஆக்கிரமித்து வருகின்றன. புகைப்படங்களுடன் விண்டேஜ் பாடல்களை இணைத்து ரீல்ஸ்களாக்கி லைக்குகளையும் அள்ளி வருகின்றனர். எனினும் இதுபோன்று அப்லோட் செய்யப்படும் புகைப்படங்கள் மார்பிங் உள்ளிட்ட தவறான செயல்களுக்கு பிறரால் பிரயோகிக்கப்படலாம் என நிபுணர்கள் தற்போது எச்சரித்துள்ளனர். எனவே புகைப்படங்களை தேர்வு செய்வதில் மக்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். சென்சிட்டிவான போட்டோக்களை அப்லோட் செய்யாமல் தவிர்ப்பது, லொகேஷன் டேகுகளை அணைத்து வைப்பது உள்ளிட்டவற்றை பின்பற்றலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று போட்டோக்களை யாருக்கெல்லாம் பகிரலாம் என தேர்வு செய்வதிலும் கவனம் கொள்ள வேண்டும் என்றும் நிபுணர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். திருச்சியில் 10 கிலோ தங்க நகைகளை கொள்ளையடித்தவர்கள் ரயிலில் வெளிமாநிலங்களுக்கு சென்றார்களா என காவல்துறை விசாரித்து வருகிறது. திருச்சி அருகே நகை வியாபாரியிடம் 10 கிலோ தங்கம் திருடு போன விவகாரத்தில் கொள்ளையர்கள் அடையாளம் காணப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை சவுகார்பேட்டையைச் சேர்ந்த ஆர்கே ஜுவல்லரி மேலாளர் பிரதீப் ஷாட் திருச்சியில் நகைகளை விற்பனை செய்துவிட்டு நண்பர்களுடன் காரில் திரும்பிய போது சிறுகனூர் அருகே மர்ம நபர்களால் மிளகாய் பொடி தூவி 10 கிலோ தங்கத்தை திருடிச் சென்றனர். இது தொடர்பாக பிரதீப் ஷாட் புகார் அளித்த நிலையில் 4 தனிப்படைகள் அமைத்து காவல்துறையினர் விசாரித்து வந்தனர். மர்ம நபர்கள் வடமாநில பதிவெண் கொண்ட காரில் வந்த நிலையில் உண்மையில் அந்த கார் வடமாநிலத்தைச் சேர்ந்ததா, அதில் பயணித்தவர்கள் யார் என காவலர்கள் விசாரித்து வந்தனர். மேலும் கொள்ளை நடந்த பகுதி மற்றும் சுங்கச்சாவடிகளில் உள்ள CCTV காட்சிகளை கொண்டும் காவலர்கள் விசாரித்து வருகின்றனர். கொள்ளையர்கள் அடையாளம் காணப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. கொள்ளையடித்த நகையோடு மர்மரவர்கள் ரயில் மூலம் வெளிமாநிலங்களுக்கு சென்றனரா எனவும் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். நாய்க்கடிக்கு ஆளானவர்கள் அட்டவணைப்படி சரியாக ஊசி செலுத்தாவிட்டால் பாதிப்பு ஏற்படும் என நியூஸ் 18ற்கு அவசரகால சிகிச்சை பிரிவு மருத்துவர் சையது ஹாரிஸ் தெரிவித்தார். சென்னை ராயப்பேட்டையில் திருநாய் கடித்து தடுப்பூசி போட்ட பிறகும் ஆட்டோ ஓட்டுநர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனால் தடுப்பூசி போட்ட பிறகும் ரேபிஸ் தொற்று பாதிப்பு ஏற்படுமா என்ற அச்சம் மக்களிடம் எழுந்துள்ளது. இதுகுறித்து நியூஸ் 18ற்கு விளக்கமளித்துள்ள அவசரகால சிகிச்சை பிரிவு மருத்துவர் சையது ஹாரிஸ், பாதிக்கப்பட்டவர் 24 மணி நேரத்திற்குள் நாய்க்கடி தடுப்பூசி போட வேண்டும் என்றும், குறிப்பிட்ட குளிர்நிலையில் இல்லாவிட்டால் தடுப்பூசியில் உரிய பலன் கிடைக்காது எனவும் தெரிவித்தார். எங்கேயாவது அந்த கோல்ட் செயின் ஸ்டோரேஜ் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணாம இருந்தாங்க, அந்த டெம்பரேச்சர் சரியா ஃபாலோ பண்ணாம இருந்தாங்கன்னா அந்த வேக்சினோட எஃபிகசி உங்களுக்கு குறைறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தடுப்பூசியை சரியான நேரத்திற்கு சரியான முறையில் எடுத்துக்கொண்டால் 100 விழுக்காடு ரேபிஸை தடுக்க முடியும் எனவும் கூறினார். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என திமுகவினர் உறுதிமொழியேற்றுள்ளனர். போராட்டத்தில் தமிழ்நாடு இயக்கத்தில் இணைந்துள்ள
1 கோடி குடும்பத்தினரும் சேர்ந்து தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என உறுதி ஏற்கிறோம். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் திமுகவினர் உறுதியேற்ற காட்சிதான் இது. ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் வாக்குச்சாவடி தோறும் 30% வாக்காளர்களை திமுக உறுப்பினர்களாக்கும் திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் மதுரையில் நடைபெற்ற திமுக பொதுக்குழு கூட்டத்தில் அறிவித்தார். இதையடுத்து உறுப்பினர் சேர்க்கை திட்டத்தை ஜூலை 1ஆம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னையில் தொடங்கி வைத்தார். ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தின் மூலம் 1 கோடிக்கும் அதிகமான குடும்பத்தினர் திமுகவில் இணைந்துள்ளனர். அண்ணா பிறந்த நாளை ஒட்டி புதிதாக கட்சியில் சேர்ந்தவர்களை அந்தந்த வாக்குச்சாவடிக்குட்பட்ட பகுதியில் ஒன்று திரட்டி உறுதிமொழி ஏற்றிட வேண்டும் என முதலமைச்சர் அறிவுறுத்தியிருந்தார். சென்னையில் அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் தலைமையில் உறுதிமொழி ஏற்ற நிலையில் மாநிலம் முழுவதும் திமுகவினர் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். இதில் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், மக்கள் பிரதிநிதிகள், இளைஞர்கள், இளம் பெண்கள் என திரளானோர் கலந்து கொண்டு உறுதிமொழி ஏற்றனர். விஜய் தனது முதல் பரப்புரையை தொடங்கியுள்ள நிலையில் தலைவர்கள் எதிர்வினை ஆற்றியுள்ளனர். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் எம்ஜிஆரின் புகைப்படத்தை விஜய் பயன்படுத்துவதற்கு வரவேற்பு தெரிவித்தார். அதிமுக ஓட்டு என்பது புரட்சி தலைவர் படத்தை போடுறதாலே, அண்ணா படத்தை போடுறதாலும் அந்த ஓட்டு விஜய்க்கு போகாது. ஏன்னா அது மட்டும் உறுதியா நான் சொல்றேன். இந்நிலையில் மக்கள் பிரச்சனைகளை இதயத்திலிருந்து பேச வேண்டுமே தவிர எழுதி கொடுப்பதை படிக்க கூடாது என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு ஊர்லயும் மக்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறது இதயத்திலிருந்து வரணும். அதை எழுதி வச்சு படிக்கிறது நீங்க எனக்கு சம்பந்தமே இல்லாத ட்ரம்ப் கிட்ட கொடுத்தா கூட அவர் மேடையில் நின்று தமிழ்நாட்டில் இது பிரச்சனை என்று பேசிட்டு போவாப்ல. விஜய் தலைமையில் 3வது அணி அமைந்தால் மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கூறினார். விஜய் தலைமையில் 3வது அணி அமைய வாய்ப்பு இருக்கு. அது அமைக்கலாம், 3வது அணி அமைக்கலாம். அதற்கு வெல்லுவதற்குரிய வாய்ப்புகளும் கிடையாது, எங்கேயும் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடையாது. ஒரு தொகுதியிலோடு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பே அமையாது. விஜய்க்காக கூடும் கூட்டம் அனைத்தும் வாக்குகளாக மாறாது என்றும் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்தார். பிரிந்திருக்கும் அதிமுக ஒன்றிணைந்தால் மட்டுமே மீண்டும் ஆட்சிக்கு வர முடியும் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தலைவர்கள் இணையவில்லை என்றால் தொண்டர்கள் இணைந்து அதிமுகவை காப்பாற்றுவார்கள் என்று கூறினார். புரட்சி தலைவர், புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாவுடைய நல்லாட்சி தமிழகத்திலேயே மலர வேண்டும் என்றால் பிரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்துடைய சக்திகள் ஒருங்கிணைந்தால்தான் அது சாத்தியமாகும். 2026 தேர்தலில் அதிமுக வெற்றி பெற அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டியது அவசியம் என்றும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனும் வலியுறுத்தினார். நம் இயக்கம் வலிமை பெறுவதற்கு, நம் இயக்கம் 2024 வெற்றி பெறுவதற்கு எல்லோரும் உறுதுணையாக இருந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும். தேர்தலுக்கு முன்பாக அதிமுக ஒன்றிணையும் என்று வி.கே. சசிகலா நம்பிக்கை தெரிவித்தார். 26 நீங்க நினைச்ச மாதிரி இருக்காது, நிச்சயமா இல்ல. முன்பு இருந்ததை விட இப்பதான் அதிகமா பிளவு ஏற்பட்டு இல்ல அது உங்களுக்கு உங்க கண்ணோட்டம், நீங்க பாக்குற விதம். நான் அப்படி எடுத்துக்கல. எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறது தேர்தலுக்கு முன்னாடி சாத்தியம் நினைக்கிறீங்களா? தேர்தலுக்கு முன்னாடி நடந்தாதானப்பா நல்லது. அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்பது தொண்டர்களின் எண்ணம் என்றும் வி.கே. சசிகலா கூறினார். பூத் கமிட்டி கூட்டத்திற்கு போதிய நிர்வாகிகள் வராததால் கோபமடைந்த பிரேமலதா கூட்டமில்லாமல் நடத்தும் முதலும் கடைசியுமான கூட்டம் இதுவாகத்தான் இருக்க வேண்டுமென நிர்வாகிகளை எச்சரித்தார். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் சூழலில் சட்டமன்ற தொகுதி வாரியாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாட்டில் தேமுதிக பூத் கமிட்டி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் போதிய நிர்வாகிகள் பங்கேற்காததால் ஆத்திரமடைந்த பிரேமலதா பொறுப்பை வாங்கிக் கொண்டால் மட்டும் போதாது, பணியாற்ற வேண்டுமென நிர்வாகிகளை கடிந்து கொண்டார். 1000 members உட்கார ஒரு மண்டபம், 500 members தான் வந்திருக்கீங்க. ஏன் இன்னைக்கு திங்கட்கிழமை அதனால வரல, எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்ற. அப்போ இங்க வந்திருக்கிறவங்களுக்கு வேலை இல்லையா? எல்லாருக்கும் தானே வேலை இருக்கு, எங்களுக்கு வேலை இல்லையா? இப்படி ஒரு கூட்டத்துல நாம் பேசுவது இதுவே முதல், இதுவே கடைசியா இருக்கணும். தொண்டர்கள், நிர்வாகிகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் வரும் தேர்தலில் மாபெரும் வெற்றி பெறுவோம் எனவும் பிரேமலதா கூறினார். சில வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றாமல் இருக்க மத்திய அரசுதான் காரணம் என வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சி மாவட்டம் சிறுகனூரில் மதிமுக சார்பில் அண்ணா பிறந்தநாள் விழா மாநாடு நடைபெற்றது. கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ, முதன்மைச் செயலாளர் துரை வைகோ உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேடையில் பேசிய வைகோ திமுகவினரோடு பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும் என நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தினார். நிறைவேற்றுகிறார்.
சொல்லிய வாக்குறுதிகள் அனைத்தையும் பெரும்பாலும் நிறைவேற்றிவிட்டார். சில வாக்குறுதிகள் நிறைவேறாமல் போனதற்கு காரணம் குறுக்கே சுவரெழுப்பி தடை செய்கின்ற மத்திய அரசு. தொடர்ந்து பேசிய துரை வைகோ மதிமுகவை யாராலும் அழிக்க முடியாது என்றார். இந்த இயக்கத்தை அழித்து விடலாம், பிளவுபடுத்தலாம் என்று கடந்த 32 ஆண்டுகளாக சிலர் முயற்சித்தனர். அப்போது முடியவில்லை, இப்போது முடியவில்லை, எப்போதும் முடியாது. வரும் தேர்தலில் திமுக கூட்டணி மீண்டும் வெற்றி வாகை சூட மதிமுக பணியாற்றும் உள்ளிட்ட 12 தீர்மானங்கள் இந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டன. இலவசங்கள் கொடுக்க பணம் இருக்கும் தமிழ்நாடு அரசிடம் ஒப்பந்த செவிலியர்களுக்கு ஊதியம் வழங்க பணம் இல்லையா என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. தமிழ்நாட்டில் நிரந்தர செவிலியர்களுக்கு இணையாக ஒப்பந்த செவிலியர்களுக்கும் தொகுப்பூதியம் வழங்க வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இந்த மனு விசாரணைக்கு வந்த நிலையில் விளக்கமளித்த தமிழ்நாடு அரசு தரப்பு மத்திய அரசிடமிருந்து உரிய பணம் கிடைக்காததால் ஒப்பந்த செவிலியர்களின் ஊதியம் நிலுவையில் உள்ளதாக வாதிட்டது. அதனை ஏற்க மறுத்த உச்சநீதிமன்றம் எதற்கெடுத்தாலும் மத்திய அரசை குறை கூறிக்கொண்டே இருக்காதீர்கள் என தெரிவித்தது. ஊழியர்களுக்கு ஊதியம் கொடுக்க வேண்டியது தமிழ்நாடு அரசின் பொறுப்பு என குறிப்பிட்ட நீதிமன்றம் அதனை எக்காரணத்தை கொண்டும் தட்டி கழிக்க முடியாது என தெரிவித்தது. நாட்டிலேயே சிறந்த மாநிலம் என்று கூறும் தமிழ்நாடு அரசின் நடவடிக்கை ஏன் இப்படி இருக்கிறது என்றும் கேள்வி எழுப்பியது. எனினும் இந்த விவகாரத்தில் பதிலளிக்க மத்திய அரசு மற்றும் தமிழ்நாடு MRB செவிலியர் அதிகாரமளிப்பு சங்கத்திற்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். சென்னையில் வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கான வாகனங்கள், எந்திரங்களை தயார்படுத்தும் பணிகள் தொடங்கப்பட்டன. வடகிழக்கு பருவமழையை ஒட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மீட்பு மற்றும் நிவாரணம் தொடர்பாக ஆயத்த பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. அதன் ஒரு பகுதியாக பொக்லைன் எந்திரங்கள், மரக்கிளை அகற்றும் எந்திரங்கள், ரோபோட்டிக் எக்ஸ்கவேட்டர்கள் உள்ளிட்டவை தயார்படுத்தப்பட்டன. ஜெனரேட்டர்கள், டீசல் பம்புகள், நீர்மூழ்கி மோட்டார்கள் உள்ளிட்டவற்றை சரிபார்த்து தயார்படுத்தும் பணிகள் சென்னையின் 15 மண்டலங்களிலும் மேற்கொள்ளப்பட்டன. தாழ்வான இடங்களில் தேங்கும் மழைநீரை அகற்றும் பணிக்காக 594 மோட்டார் பம்புகள், 192 நீர்மூழ்கி பம்புகள், 500 டிராக்டர் பம்புகள், 150 டீசல் பம்புகள் பயன்படுத்தப்பட உள்ளன. கையால் இயக்கப்படும் 224 மரக்கிளை அகற்றும் எந்திரங்கள், 93 டிப்பர் லாரிகள் என மொத்தம் 478 வாகனங்கள் மற்றும் எந்திரங்கள் பயன்படுத்தப்பட உள்ளன. நிதி மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட தேவநாதன் யாதவுக்கு பல்வேறு நிபந்தனைகளுடன் இடைக்கால பிணை வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை மயிலாப்பூரில் தி மயிலாப்பூர் இந்து பெர்மனன்ட் ஃபண்ட் என்ற பெயரில் நிதி நிறுவனம் செயல்பட்டு வந்தது. அதில் முதலீடு செய்த பலரிடம் பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாக நிறுவன இயக்குநர் தேவநாதன் யாதவ் உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் பிணை கோரி 3வது முறையாக தேவநாதன் யாதவ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இதனை விசாரித்த நீதிமன்றம் தேவநாதன் யாதவுக்கு அடுத்த மாதம் 30ஆம் தேதி வரை இடைக்கால பிணை வழங்கியுள்ளது. தேவநாதன் தனது சொந்த பணத்திலிருந்து 100 கோடி ரூபாயை நிதி நிறுவன மோசடி வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றத்தில் டெபாசிட் செய்ய வேண்டும் என நிபந்தனை விதித்துள்ளது. மேலும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நீதிமன்றத்தில் ஆஜராகி சொத்துக்களை விற்று முதலீட்டாளர்களுக்கு பணத்தை திரும்ப செலுத்துவது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய ஆணையிடப்பட்டுள்ளது. குழந்தையா இருக்க சொல்லி எங்கள் அம்மா அப்பா 2 பேருமே இறந்துட்டாங்க. எங்கள் பாட்டி தான் சின்ன வயசுலேருந்தே வீட்டு வேலை செஞ்சு என்னை படிக்க வைக்கிறாங்க. எனக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை. இந்த அன்புக்கரங்கள் திட்டம் மூலயமா கொடுக்க பணம் வச்சு நான் டாக்டர் ஆயிடுவேன்னு எனக்கு நம்பிக்கை வந்துச்சு. அன்புக்கரங்கள் திட்டத்தின் கீழ் பயன்பெறும் சென்னையைச் சேர்ந்த 6ஆம் வகுப்பு மாணவி ரிஷ்மிதா தெரிவித்த கருத்துக்கள் தான் இவை. அரசின் உதவித்தொகை கிடைக்காமல் இருந்திருந்தால் தனது கல்லூரி படிப்பு கனவாகவே இருந்திருக்கும் என்று சென்னை ராமவரத்தைச் சேர்ந்த மாணவி சாரதா நிகழ்ச்சிப்பட தெரிவித்தார். 4-5 காலேஜில் கேட்டப்ப வருஷத்துக்கு 50,000 ரூபாய் ஆகும் நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிற குரூப்புக்கு அப்படின்னு சொன்னப்ப எங்கள் வீட்டில் 5,000 ரூபாய் கட்டுறதுக்கு கூட வழி இல்லாதப்ப எப்படி 50,000 ரூபாய் கட்டுறதுன்னு யோசித்தோம். பள்ளி கல்வித்துறையிலேருந்து கால் பண்ணியிருந்தாங்க. பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு காலேஜ் கிடச்சிருக்கு எம்ஜிஆர் ஜானகியில், நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. அடுத்த நாளே நானும் பாட்டியும் அங்கே போனோம். போயிட்டு கேட்டப்ப 1 ரூபா கூட நீங்கள் கட்ட வேணாம், அரசாங்கமே உங்களுக்கு மொத்த ஃபீஸையும் கட்டிடும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நிமிஷமே எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. கனவை நிறைவேற்றின மாண்புமிகு முதலமைச்சர் அவருக்கு ரொம்பவே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உதவித்தொகை மூலம் நன்றாக படித்து முதலமைச்சருக்கு பெருமை சேர்ப்போம் என்றும் மாணவிகள் நம்பிக்கை தெரிவித்தனர். இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற உறுப்பினர் இறந்த பெண்ணிற்கு அவர் சார்ந்த இந்து மத முறைப்படி இறுதிச் சடங்கை செய்த நிகழ்ச்சி சம்பவம் கேரளாவில் நிகழ்ந்துள்ளது. சத்தீஸ்கர் மாநிலத்தைச் சேர்ந்த 44 வயதுடைய ராக்கி என்ற பெண் திருவனந்தபுரம் அருகே கடினாம்குளத்தில் செயல்படும் உளவியல் மறுவாழ்வு மையத்தில் சிகிச்சை பெற்று வந்தார். மனநோயிலிருந்து மீண்டு வந்தாலும் தனது உறவினர்கள் குறித்து தகவல் அவரது நினைவிற்கு வரவில்லை.
ஒருவேளை தான் இறந்தால் தனது இறுதிச் சடங்கு இந்து மத முறைப்படி இருக்க வேண்டும் என்று ராக்கி விருப்பம் தெரிவித்தார். இந்நிலையில் புற்றுநோய் பாதிப்பால் ராக்கி உயிரிழந்தார். கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்தவருக்கு சொந்தமான இந்த மறுவாழ்வு மையத்துடன் நெருங்கிய தொடர்புடைய ஊராட்சி மன்ற உறுப்பினர் சஃபீர் என்பவருக்கு ராக்கியின் இறுதி விருப்பம் தெரிய வந்தது. இந்நிலையில் கடந்த வெள்ளியன்று ராக்கியின் விருப்பப்படி சஃபீர் இறுதிச் சடங்கை செய்தார். மனிதாபிமான செயல்களுக்கு தனது மதம் ஒருபோதும் தடையாக இருந்ததில்லை என்றும் இச்செயலை ஜமாத்தில் உள்ள அனைவருமே பாராட்டியதாகவும் சஃபீர் தெரிவித்துள்ளார். இவரது செயலை பலரும் பாராட்டி வருகின்றனர். வன்டாரா மறுவாழ்வு மையத்துக்கு விதிமுறைகளின்படியே விலங்குகள் வாங்கப்பட்டிருப்பதாக சிறப்பு புலனாய்வு குழு சமர்ப்பித்த அறிக்கையை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டுள்ளது. குஜராத் மாநிலம் ஜாம்நகரில் வன்டாரா வனவிலங்குகள் பாதுகாப்பு, மீட்பு மற்றும் மறுவாழ்வு மையம் செயல்பட்டு வருகிறது. இந்த மறுவாழ்வு மையத்தை ரிலையன்ஸ் அறக்கட்டளை நடத்தி வருகிறது. இங்கு வெளிநாடுகளில் இருந்து சட்டவிரோதமாக விலங்குகள் முறைகேடாக வாங்கப்பட்டதா என்பது குறித்து விசாரணை நடத்த சிறப்பு புலனாய்வு குழுவை உச்சநீதிமன்றம் நியமித்தது. இதனைத் தொடர்ந்து ஆய்வு செய்த சிறப்பு புலனாய்வு குழு தனது அறிக்கையை நீதிபதிகள் பங்கஜ் மிட்டல் மற்றும் PJ வரலே அமர்வில் சமர்ப்பித்தது. அதில் யானை உள்ளிட்ட விலங்குகள் வாங்கப்பட்டதில் விதிமீறல் ஏதும் இல்லை என சிறப்பு புலனாய்வு குழு தெரிவித்தது. அப்போது வன்டாரா மையம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் வன்டாரா மையத்துக்கு புலனாய்வு குழு வந்தபோது விலங்குகள் எவ்வாறு பராமரிக்கப்படுகின்றன என்பது உள்ளிட்ட அனைத்தும் காண்பிக்கப்பட்டதாக கூறினார். இதனையடுத்து நீதிபதி மிட்டல் சிறப்பு புலனாய்வு குழு அளித்த அறிக்கையில் தாங்கள் திருப்தி அடைவதாக கூறினார். SIT அளித்த அறிக்கையை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம் என்றும் இதுபோன்ற ஆட்சேபனைகளை எழுப்ப யாரையும் அனுமதிக்க மாட்டோம் எனவும் தெரிவித்தார். நமது நாட்டிற்கு பெருமை என்று நினைக்கும் சில விஷயத்திற்கு தேவையின்றி சாயங்களை பூசிவிடக் கூடாது என்று கூறிய நீதிபதி நாட்டிற்கு நல்ல விஷயங்கள் நடத்த அனுமதியுங்கள் என்றார். யானைகளை சட்ட விதிகளுக்குட்பட்டு வாங்கி அதனை முறையாக பராமரித்தால் என்ன தவறு என்றும் நீதிபதி மிட்டல் கேள்வி எழுப்பினார். சிறப்பு புலனாய்வு குழுவை பாராட்டியதுடன் அவர்களுக்கு கௌரவ ஊதியம் வழங்கலாம் என்றும் நீதிபதி தெரிவித்தார். ஆதார் தொடர்பான விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளது. வாக்காளர்கள் ஆதார் அட்டையை வாக்களிப்பதற்கான ஆவணமாக பயன்படுத்தலாம் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. பீகாரில் தேர்தல் ஆணையம் மேற்கொண்ட சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை எதிர்த்து தொடரப்பட்ட மனுக்கள் நீதிபதிகள் சூரியகாந்த் மற்றும் ஜாய்மால்யா பாக்ஷி ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது வாக்காளர் சரிபார்ப்பு பணிகளுக்காக பட்டியலிடப்பட்ட 11 ஆவணங்களை தாண்டி ஆதார் தேவையற்றது என தேர்தல் ஆணையம் தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1950 கீழ் ஆதாரை வாக்காளர் அடையாள ஆவணமாக பயன்படுத்த அரசியலமைப்பு அனுமதிப்பதாக தெரிவித்தனர். அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அஸ்வினிகுமார் உபாத்யாய் ஆதாரை வாக்காளர் அடையாளத்தின் 12வது ஆவணமாக அறிவித்ததை உச்சநீதிமன்றம் பரிசீலிக்க வேண்டும் என்றும் நாட்டில் யார் வேண்டுமென்றாலும் எளிதில் ஆதார் அட்டை பெற முடியும் எனவும் வாதிட்டார். இதை ஏற்க மறுத்த நீதிபதிகள் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை தேர்தல் ஆணையம் சட்டப்பூர்வமாகவும் மற்றும் உரிய விதிகளை பின்பற்றியும் மேற்கொள்ளும் என நம்புவதாகவும், அதே நேரம் இந்த விவகாரத்தில் வழங்கப்படும் இறுதி தீர்ப்பு நாடு தழுவிய அளவில் அனைத்து சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கைகளுக்கும் பொருந்தும் என்றும் தெரிவித்தனர். ஜப்பானில் உயரதிகாரி திட்டியதால் உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்திற்கு 90 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. டோக்கியோவை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் DF என்ற அழகு சாதன உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் நிறுவனத்தில் 25 வயது பெண் ஒருவர் பணியாற்றி வந்தார். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற நிறுவன கூட்டம் ஒன்றில் பங்கேற்ற அந்த பெண்ணை தலைமை அதிகாரி தெருநாய் என்று கேவலமாக விமர்சித்துள்ளார். மன அழுத்தத்திற்கு ஆளான பெண்ணை தொடர்ந்து வார்த்தைகளால் வருத்தெடுத்துள்ளனர். வலு குறைந்த நாய் சத்தமாக குறைக்காது என்றும் சாடியுள்ளனர். இதனால் 2022ஆம் ஆண்டு தற்கொலைக்கு முயன்ற பெண் 2023ஆம் ஆண்டு உயிரிழந்தார். இதையடுத்து அப்பெண்ணின் குடும்பத்தினர் நஷ்டஈடு கேட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கில் சமீபத்தில் தீர்ப்பளித்த நீதிமன்றம் பெண்ணின் குடும்பத்திற்கு DF நிறுவனம் 150 மில்லியன் yen, அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் சுமார் 90 கோடி தர உத்தரவிட்டது. மேலும் நிறுவனத்தின் தலைமை அதிகாரியை உடனடியாக பதவி விலக ஆணையிட்டது. சென்னை அசோக் நகரில் பழமை வாய்ந்த 3 மரங்கள் வேரோடு சாய்ந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சென்னையின் பல பகுதிகளில் அதிகாலையில் இடி மின்னலுடன் பலத்த மழை கொட்டி தீர்த்தது. காற்றுடன் பெய்த மழையால் அசோக் நகர் 11வது அவென்யூ சாலையில் 40 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மரம் ஒன்று சாய்ந்து விழுந்தது. அதிகாலை என்பதால் நல்வாய்ப்பாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. அதே நேரம் அசோக் நகரிலிருந்து KK நகர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் வாகனங்கள் மாற்று வழியில் திருப்பிவிடப்பட்டன. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் சாய்ந்து விழுந்த மரங்களை வெட்டி அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். இதேபோன்று
அசோக் நகர் 10வது அவென்யூவில் உள்ள 2 மரங்கள் வேரோடு சாய்ந்தன. அங்கும் போக்குவரத்து தடை செய்யப்பட்டதால் வாகன ஓட்டிகள் பல கிலோமீட்டர் சுற்றிச் செல்லும் நிலை ஏற்பட்டது. கோடம்பாக்கம் புலியூர் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் மழைநீர் தேங்கி நின்றதால் மாணவ மாணவிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். இதற்கிடையே காலை 6 மணி வரையிலான கடந்த 22 மணி நேரத்தில் சைதாப்பேட்டையில் அதிகபட்சமாக 11.8 சென்டிமீட்டர் மழை பதிவானது. ஒக்கியம் துறைப்பாக்கத்தில் 11.7 சென்டிமீட்டரும், கண்ணகி நகரில் 11.10 சென்டிமீட்டர் மழையும் பொழிந்தது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பரப்புரைக்கு அனுமதி கேட்டு சென்னை உட்பட பல இடங்களில் காவல்துறையிடம் தாவேகாவினர் மனு அளித்தனர். சனிக்கிழமை தோறும் மக்களை சந்திக்கும் திட்டத்துடன் தாவேகா தலைவர் விஜய் தனது பரப்புரையை தொடங்கியுள்ளார். கடந்த சனிக்கிழமை திருச்சி, அரியலூரில் பரப்புரை மேற்கொண்ட விஜய் வருகின்ற வாரங்களில் பரப்புரை மேற்கொள்ளவிருக்கிறார். அதன்படி வரும் 27ஆம் தேதி வட சென்னையிலும், அடுத்த மாதம் 10ஆம் தேதி தென் சென்னையிலும் சாலை மார்க்கமாக விஜய் மக்களை சந்திக்க அனுமதி கேட்டு தாவேகா சார்பில் காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் புளியந்தோப்பு, கொருக்குப்பேட்டை, மயிலாப்பூர், ஆயிரமுடக்கு, வில்லிவாக்கம், அம்பத்தூர், மதுரவாயல் உள்ளிட்ட இடங்களில் ஒலிபெருக்கி மூலம் விஜய் பேச உள்ளதாகவும் அந்த நிகழ்ச்சிகளுக்கும் அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தவிர ராணிப்பேட்டை, தருமபுரி, நெல்லை, மயிலாடுதுறை, நாகை ஆகிய மாவட்டங்களிலும் காவல்துறையிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. ஐடி ஊழியர்கள் போல தாவேகா தலைவர் விஜய் வார இறுதியில் கட்சியை நடத்தி வருவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் விமர்சித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் பிள்ளையார்பாளையத்தில் முன்னாள் முதலமைச்சர் அண்ணாதுரையின் 117வது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் வாக்குரிமை இல்லாதவர்களே விஜயை காண வருவதாக கூறினார். நடிகர் விஜய் கட்சி சனிக்கிழமை கட்சி, அவ்வளவுதான். வாரந்தோறும் கட்சி. அந்த கட்சி சனிக்கிழமை வீக்கெண்டு கட்சி. வீக்கெண்டில் ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க எல்லாம் ஜாலியாக போயிட்டு வருவாங்க. அது மாதிரி வீக்கெண்டு கட்சி தான் விஜய் கட்சி. அதே போல விஜய் விரைவிலே எண்டு கட்சியாக மாறி. அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் காணாமல் போனதாக வரலாறு உண்டு என்றார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிந்து போனவர்கள் காணாமல் போவார்கள். காணாமல் போக விரும்புகிறவர்கள் தான் இந்த இயக்கத்தை விட்டு பிரிந்து போவார்கள். அதிமுக 4 துண்டுகளாக உடைந்து காணாமல் போய்விடும் என நினைப்பவர்களின் எண்ணம் ஒருபோதும் நடக்காது எனவும் கூறினார்.